வெள்ள காலங்களில் காவிரியில் உபரியாக வெளியேறும் நீரை கரூர் மாவட்டத்தின் மாயனூர் தடுப்பணையில் தடுத்து விருதுநகர், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உபரி நீரை அனுப்புவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் பல லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் நூற்றுக்கணக்கான ஏரிகள் நிரம்பி நிலத்தடி நீர்மட்டமும் உயரும். காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டம் கரூர், மாயனூர் கதவணை முதல் புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு வெள்ளாறு வரை 118 கிலோமீட்டர் கால்வாய் அமைத்தல் முதற் பகுதியாகவும், புதுக்கோட்டை முதல் மானாமதுரை வரை 109 கிலோமீட்டர் கால்வாய் 2ஆம் பகுதியாகவும், வைகை ஆறு இடைக்காட்டூரில் இருந்து விருதுநகர் மாவட்டம் வழியாக குண்டாறு வரை 34 கிலோமீட்டர் கால்வாய் 3ஆம் பகுதியாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை நிறைவேற்றும்படி சுமார் 50 ஆண்டுகளாக விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து கரூர் மாவட்டம் மாயனூர் அணையில் இருந்து 5 கிலோமீட்டர் வரையிலும், புதுக்கோட்டை மாவட்டம் குன்னத்தூரில் இருந்து 5 கிலோமீட்டர் வரையிலும் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்றது. பின்னர் திமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கப்படாததால் அத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 5 ஆண்டுகளாக இதுக்கு எந்த விதமான வேலை செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாதனால அப்படியே இந்த திட்டம் கிட்டத்தட்ட அரசாங்கத்துடைய பணம் 2000 கோடி ரூபா இது வரைக்கும் செலவாயிருக்கும். 3000 ஏக்கர் நிலத்தை வேற கையகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் அப்படியே கிடப்பில் கிடக்கு. ஒரு திட்டம் மக்களுக்கு பயன்படைய வேண்டிய திட்டம் 5 ஆண்டுகள் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் கடுமையான வறட்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த 5 ஆண்டுகள்லேயே காவேரியில் பல லட்சம் கனஅடி தண்ணி கடலில் போய் கலந்துருக்கு. அதனால் இந்த மக்களுடைய தேவை, ஒரு பக்கம் தண்ணீர் வீணாவது, மக்களுடைய வரிப்பணம் ஆயிரக்கணக்கான கோடி அந்த பணத்தையும் செலவு பண்ணிவிட்டு அந்த திட்டம் செயல்படாமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மிக கஷ்டமாக இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த திட்டத்திற்கான அடிக்கலை நாட்டி கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் அளவுக்கு கால்வாய் வெட்டு பணியும் தொடங்கி வைத்து கிட்டத்தட்ட 80லேருந்து 90% நிலநடுப்பு பணியும் முடிந்து விட்டது. ஆனால் கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஒரு நிதியோ எந்த விதமான முன்னேற்றமோ இந்த திட்டத்திற்காக செய்யவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை. முதற்கட்டமாக மாயனூரில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு வெள்ளாறு வரை 95% நில எடுப்பு பணிகள் முடிவடைந்துள்ளன. ஆனால் திட்டத்தின் தொடக்கத்தில் 6000 கோடி ரூபாயாக இருந்த மதிப்பீடு தற்போது 8000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும், மறுமதிப்பீட்டிற்காக அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். நிலம் கையகப்படுத்தும் பணி முழுவதுமாக நிறைவடைந்துவிட்ட நிலையில் தமிழக அரசு நிதி ஒதுக்கினால் திட்டப்பணிகள் விறுவிறுப்பாக நடைபெறும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்த திட்டத்தை செய்வோமானால் 7 மாவட்ட விவசாயிகள் பயன்பெறுகின்ற திட்டமாக இருக்குகிறது. உழுவனுக்கு நிலத்திற்கு தண்ணீர் தான் எதிர்பார்க்குகிறோம். நீர் இருந்தால் நீரற்ற வாழ்க்கை உயரும். ஆகையினால் பல்வேறு காலங்களாக எதிர்பார்த்த விஷயத்தை நிச்சயமாக விசை அரசு செய்யும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த நிதியாண்டில் ஒதுக்குவார்கள், வேலை நடக்கும் என்று நம்புகிறேன். 7 மாவட்ட விவசாயிகளின் அரை நூற்றாண்டு கனவை நிறைவேற்றும் வகையில் காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டில் தாவிக அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.